ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி இப்போ நான் என்ன டிஃபன் செய்ய போகிறேன்னா, காலையில் இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது பசங்களுக்கு. இங்கே பாருங்கள், நான் ஏஞ்சி கார சட்னி வச்சு தோசை ஊற்ற போகிறேன். அதுக்கு 3 பெரிய வெங்காயம், 4 பெருசாக தக்காளி பழம் எடுத்து வச்சு, தக்காளி பழம் எப்பவுமே கூட நிறையா போடுங்க, எக்ஸ்ட்ரா ஒன்று, அப்போ தான் தக்காளி சட்னி நல்லாயிருக்கும். கார சட்னி இங்கே பாருங்கள், கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் கடலப்பயிறு, 3 வரமிளகா போட்டிருக்கேன். இதுக்கு மேலே மிளகா போட்டால் எங்கள் வீட்டு மிளகா ரொம்ப காரமாக இருக்கும், அதனால் நான் 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. நான் கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு போட்டு அந்த எண்ணெயிலே பொரிச்சிடுறேன். பாருங்கள், போட்டேன், நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. நல்லா பாதி அளவுக்கு வதங்கின பிறகு கட் பண்ணி வச்ச தக்காளி பழத்தை அது கூட சேர்த்துருங்க. சேர்த்து நல்லா வதக்குங்க. ரெண்டும் சேர்த்து வதக்கக்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகி வதங்கி இதுவாக வந்த பிறகு எடுத்து எட்ட வச்சுருங்க, ஆறட்டும். அதுக்கு அந்த கேப்பில் அப்படியே தோசைக்கல் அடுப்பில் போட்டு வறுத்து வச்ச கடலப்பயிரையும் வரமிளகாவையும் ஒரு ஓட்டு ஓட்டிடுங்க. ஆற வச்ச தக்காளி எடுத்து சட்னி அரைச்சிடுங்க. மிக்சியில் போட்டு மிக்ஸி நிறுத்தி போடுங்க. ஒரேடியாக ஓட்டினீங்கன்னா சட்னி நல்லா இருக்காது, நிறுத்தி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். தேவையான அளவு தண்ணி விட்டு சட்னி தண்ணியாகவும் கரைக்காதீங்க, கட்டியாகவும் கரைக்காதீங்க, திட்டமாக கரைச்சிங்க. அதுக்கிடையில் ஒரு தாளிப்பு போட்டு இந்த பாருங்க, தோசையை திருப்பிடுறேன். தோசையை திருப்பிட்டு ஒரு சின்ன கடாய் வச்சு, தாளிக்கிற கடாயை வச்சு 2 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் கடவுள்தம்பயிறு, கருவேப்பிலை கழுவி வச்சுருக்கேன் பாருங்கள், அலசி வச்சுருக்கேன். அதை உருகி அதில் போட்டு அப்படியே அந்த சட்னியில் ஊற்றி கிண்டிடுங்க. இப்போ காலை டிஃபன் ரெடி. இங்கே பாருங்கள், கார சட்னி, தோசை சாப்பிட